ரஷ்யா கிட்ட ஒண்ணுமே இல்ல. செமிகண்டக்டர் இல்ல, டிஷ்வாஷர்ல இருந்து, மைக்ரோவேவ் ஓவன்ல இருந்து, சும்மா சிவிலியன் பயன்படுத்தக்கூடிய அந்த இதுல இருந்து சிப்ஸை எடுத்து அவங்க மிலிட்டரிக்கு தேவையானதெல்லாம் பயன்படுத்துறாங்க. ரஷ்யாவோட எக்கனாமி சிதைகிறது அப்படிங்கிறது போல ஈயூல வந்து பாத்தீங்கன்னா ஒண்டர்லா அவர்கள் ஒண்டரா ஸ்பீச் கொடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்பீச் பார்க்கும்போது எந்த ஸ்டூடெண்ட் கை தட்டணும் அப்படிங்கிறது போல தோணுது ஒரு சைடு. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இப்ப என்னங்க ராம்சாடம் மிசைல் அட்டாகம்ஸ் மிசைல் உள்ள போலன்னு ரஷ்யா டெரிட்டரிக்குள்ள திரும்பி என்ன கைகளை கட்டு போட்டு வச்சிங்களா ஜெலன்ஸ்கி அவர்களோட கைகளை அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா 21ஆம் தேதியில இருந்து இப்ப பாருங்களேன் 26 ஆச்சு, இப்ப வரைக்கும் எதுவும் போகல. என்ன எப்போ பர்மிஷன் தருவாங்க இந்த உக்ரைன் கவுன்சில் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மேபி அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அதாவது 1-2 எடுத்து போட்டாதானு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ போடுவாங்களா என்ன எதுங்கிறது பார்த்தலாம். ஏன்னா ரஷ்யா கிட்ட தான் ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த மிசைல் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ எங்கேயோ வந்து விழுந்துருச்சு அவ்வளவுதான். அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்து இல்ல எங்கேயாவது இருந்து எடுத்து வந்திருப்பாங்களே தவிர அவங்க கிட்ட இல்ல, அதெல்லாம் இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நீங்க எதுவும் பேக்டோர் வழியா ஏதாவது 3ஆம் தர நாடுகள் வழியா கொடுக்குறீங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருந்தாலும் ஒரு சைடு கிரிட்டிசைசேஷன் பல மடங்கு இருக்கு. ஆனா இன்னுமே மேற்குலக நாடுகள் தீர்க்கமா நம்புறாங்க. ஆனா ஜெலன்ஸ்கியே மனசு விட்டாருங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது சண்டை பிடிச்செல்லாம் வந்து பகுதிகளை மீட்டெடுக்கிறதுக்கெல்லாம் முடியாது, கிரீமியா அவ்வளவுதான் அப்படிங்கிறது போல அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்தது. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா சொல்லி ஒரு 2 நாள் ஆச்சு. பட் அதுல என்ன ஒரு ஹைலைட்னா அவர் பேசுறதுல ஆயிரக்கணக்கான எங்களோட மக்கள் வந்து உயிரிழக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி தரப்புல இருந்து அந்த ஒரு வேர்டிங் இருந்தது. எனக்கு நெஞ்சு டச் ஆயிடுச்சு. ஆனா இப்ப சைட்ல வீடியோ லோட் ஆயிருக்கும், 2 லோட் ஆயிருக்கும் பாத்துருங்க. எந்த அளவுக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா விருப்பமோட உக்ரைனோட ராணுவத்துல சேர்றாங்கன்னு. எப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்றாங்க பாத்தீங்களா, மோசங்க. நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் உக்ரைனோட மக்கள் பெருமளவுல விருப்பப்பட்டு ஆர்மியில சேர்றாங்க. வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்படி விருப்பப்பட்டு போய் சேர்றாங்க இல்லையா, இப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிசிசி எம்ப்ளாயிஸோட ஒரே சண்டைங்க. ஏன்ப்ப எங்களை புடிச்சிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறியே, எங்களை எப்ப அனுப்புவ, துப்பாக்கிய கூட நாங்க போய் சண்டை பிடிக்கணும். துப்பாக்கி இருந்தாதானே தருவாங்க, பாவம் எதுவுமே தரமாட்டாங்க மேற்குலக நாடுகள். ஒண்ணுமே இல்ல லிட்டரலா உக்ரைன் கிட்ட. துப்பாக்கி இருந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போவாங்க. அதனால அடி தட்டி சண்டை. இவங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்குதோ இல்லையோ, எக்ஸசைஸ் பண்ணி ரெடி ஆனாங்களோ இல்லையோ, இப்ப அந்த புடிச்சிட்டு போன கும்பலை விட பிடிக்கப்பட்ட நபர்கள் அதிகமா இருக்கிறாங்க இல்லையா, அடி தரும் அடி விழுந்திருக்குது உள்ள. அதுக்கப்புறம் எல்லாம் அங்க தப்பிச்சு வந்துட்டாங்களாமா அப்படிங்கிற விஷயங்கள் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன ஏதுங்க தெரியல. அதாவது தப்பிச்சு வெளியே போறது இல்லைங்க, ரஷ்யாவோட நாங்க சண்டை பிடிக்க போறோம், எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஓடி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நீங்க மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப ஆர்வமா தான் இருக்காங்க. உக்ரைனுக்கு ஆயுதங்கள் இல்லை. அதனால பார்ட்னர்ஸ் ஓடோடி வந்து உதவி பண்ணுங்கள் பார்க்கலாம். இப்ப போலாண்ட் அடுத்து ஆரம்பிச்சாங்க போல தெரியுது. ஏன்னா அதிக அளவுல ஆயுதங்கள் வந்து போலாண்ட்ல டிப்ளாய் ஆயிருக்குது. இப்ப போலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஃபார்மர்ஸ் ட்ரக்ஸை வச்சு பிளாக் பண்ணிட்டாங்க பார்டரை. முன்னாடியே சொன்னதுதான். போலாண்டுல இது போல அதிகமான நகர்வுகள் இருக்கிறத தெரிஞ்சுக்க கூடாது, இது போல எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே வாலண்டியரா இது செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. திருப்பியும் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைனோட பார்டர் பகுதியில. இன்னும் கூடிய சீக்கிரத்துல இதோ இந்த வழியா வருது, இப்படி போகுது, ப்ராபபிளி இப்படி போகணும் யாராவது வீடியோ எடுத்து லைவ்ல போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பொறுத்து தான் பார்க்கணும் போலாண்ட்ல என்ன மாதிரியான நகர்வுகள் இதுக்கு மேல நடக்குது. முன்னாடி கூட இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணதெல்லாம் ஏதோ எதுக்காகவோ அப்படிங்கிற யோசிச்சு, ஆனா இப்பெல்லாம் ஆயுதங்கள் டிரான்ஸ்பர் பண்றதுக்காக பண்றாங்களா அப்படிங்கிற இருக்கு. இல்ல அது தெரிஞ்சதுனால வேற ஏதாவது அந்நிய சக்திகள் அந்த டிரான்ஸ்பர் நடக்கக்கூடாது, ஏதோ ஒரு சித்து வேலை பண்ணிடலாம், எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போல செய்யறாங்களா அப்படிங்கிறது தெரியல. யார் இது வேலையை பார்க்கறதுன்னு தெரியல. பட் ஆனா திரும்பி அங்க பார்டரை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது சிக்கல் தான். ஆனா இப்ப உக்ரைன்ல வின்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. வின்டர் மிக பெரும் அளவுல சில பகுதிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சைட்ல ஒரு வீடியோ லோட் ஆயிருக்கும். அது என்ன ரம்பமா, அது என்ன சாப்பிட முடியுமா, அது இது போல இருக்கு. ரெட்டு ரொம்ப தேய்ச்சி அறுக்குறேன். நான் கூட அது என்னமோன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அந்த அளவுக்கு உரைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஃபுல்லாலாம் வரலீங்க. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா வின்டர் ஜாக்கெட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சில பகுதிகளில். உக்ரைன் தரப்பு வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். சில இடங்கள்ல ஃபன்னியா போயிட்டு இருக்கு, சில இடங்கள்ல இது போல விஷயங்கள்லாம் வருது. ஆனா ஃப்ரண்ட் லைன் இன்னும் மோசமா இருக்கு அப்படிங்கிறது தான்
இருக்கக்கூடிய தகவல்கள். ஆனா ரஷ்யா பல பகுதிகளை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரக்கூடிய தகவலின் அடிப்படையில ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கர்கிவ் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கொப்பான்கி அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. இப்ப அந்த செட்டில்மெண்ட் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ரஷ்யா தரப்பு வந்து கொடியேற்றி காமிச்சிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது ரஷ்ய வீரர்கள் பத்திரமா உள்ள இருந்துட்டு கண்ணாடி வழியா ஏத்தி காட்டுறாங்க. மேபி ஸ்னைப்பர் கண்ட்ரோல், ட்ரோன் கண்ட்ரோல் உக்ரைனுக்கு இருக்கலாம். முழுவதும் இன்னும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. பட் ஆனா இது ஒரு ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன். ஏன்னா டீப் ஸ்டேட் மேப்ல ப்ரோ உக்ரைனியன் தரப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த செட்டில்மெண்ட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஷாட்ரெவெனே அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. பேர் கொஞ்சம் கட்டாவில்ல, மேப்ல கட்டுற பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த செட்டில்மெண்ட் வரைக்கும் ரஷ்ய வீரர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ ரஷ்ய வீரர்கள் அதுக்கு அடுத்தடுத்து அப்படியே அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. இந்த பகுதிகளில் இந்த பகுதியிலையும் கட்டி பிடிக்கிறதுக்காக பெருமளவுல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஃப்ரண்ட் லைன்ல பெருமளவுல மாற்றம் பல இடங்கள்ல முன்னேறிட்டே தான் இருக்காங்க. அடுத்தடுத்த பதிவுல நம்ம என்ன ஏதுங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரெண்டாவது திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, இப்ப டேங்க் அதிக அளவில் வேணும் இல்லையா, 3 வருஷத்துல 8 மடங்கு அதிகமா டேங்குகளை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல திமித்ரி மெத்வதேவ் அவர்கள்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ரெண்டாவது நேரா போய் பார்வையிட்டும் வந்திருக்கிறாரு. அதுக்கான வீடியோ பதிவு சைடில் லோட் ஆயிருக்கும். ரெண்டாவது டேங்கை வச்சு இந்த சாகச வேலைகள்லாம் செய்வாங்க இல்லையா, ஸோ அதையும் பார்வையிட்டு இருக்கா டேங்க்ல இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதுல ஒரு விஷயத்த பார்க்கணும். அங்க என்னடானா ஆயுதம் இல்லாம தட்டுப்பாடுல மிக பெருமளவுல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க உக்ரைன். ஆனா EU என்ன சொல்றாங்க, ரஷ்யா கிட்ட சிப் இல்ல, செமி கண்டக்டர் இல்லைன்றாங்க. அப்புறம் எப்படி இங்க டேங்க் அடிச்சடிச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் அடிச்சடிச்சு ரஷ்யத்தை அப்படின்னு தள்ளிட்டே இருக்கிறாங்க. அதுவும் ஃப்ரண்ட் லைனுக்கு வந்துட்டு தான் இருக்குது. மேபி ஏதாவது வெறும் இரும்பு ஏதாவது வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதையாவது கொடுக்கலாம்லாங்க உக்ரைனுக்கு. நீங்க இருக்குதுல எல்லாமே எல்லாம் செஞ்சு எல்லாம் அடிச்சு இரும்பு வேலையெல்லாம் பார்த்து சிப்பெல்லாம் பொருத்தி அனுப்பிச்சிங்கன்னா அது ஏதாவது செய்யுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்குலாம் இருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கு மேற்குலக நாடுகள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டான ஸ்டெப் எடுத்துதாங்க ஆகணும். ஏன்னா இப்போ உக்ரைனோட மீடியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவியில வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அனலிஸ்ட் தரப்புல பெரிய பெரிய ஆளுங்களா. ஏன்னா டிவியில ஒரு ஷோ பண்றாங்கன்னா ஒரு முக்கியமான நபரா தான் இருக்கும். ஏன்னா உக்ரைன்ல ஒரு நபர் யாரு அப்படிங்கறத என்னால தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா உக்ரைன்லயே பேசுறாங்க. சில விஷயம் தான் எனக்கு புரியுது, சில விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. சைட்ல ஒன்று லோட் ஆயிருக்கும். இது கீவ் சேனல், உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு சேனல் தான். ஸோ அதுல பேசிட்டு இருக்கும்போது கலக்கிறவங்க பேசிக்கிறாங்க சர்வசாதாரணமா. அந்த ஏங்கர் அந்த நபரும் இப்போ அந்த மிசைல் விழுந்தது இல்லைங்க, அது வந்து அப்படியே கீவ்ல விழுந்ததுன்னா யோசிச்சு பாருங்க. அதாவது இப்போ இந்த புச்சா ஆஃப் புச்சர் அப்படிங்கலாம் சொன்னாங்க இல்லையா, அதுல இந்த புச்சா வந்து பாத்தீங்கன்னா இப்போ மிலிட்டரி டவுனா மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறது போல அந்த ஆங்கர் அந்த ஷோல இருக்கிறவங்களே சொல்றாங்க. அதை வச்சு புரிஞ்சுக்க முடியுது எந்த அளவுக்கு புச்சா வந்து இப்ப மாறிட்டு இருக்கு, மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. சமீபத்துல கூட பிஃபோர் ஆஃப்டர் வீடியோலாம் வந்துச்சு, நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். அது வந்துருக்கு ஒரு 7-8 மாசம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பணம் கொடுத்து ஃபண்டிங் பண்ணி திருப்பி எல்லாம் ரோடு போட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்தது. அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கீவ்ல விழுந்ததுனாங்க, கீவ் ஒப்லாஸ்ட் இருக்குல்லங்க, அதுல ஒரு வீதி கூட இருக்காதுங்க. அது மட்டும் இல்லைங்க, டென்ப்ரோவைஸ்குள்ள போட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க. இன்னொரு தடவை போட்டாங்க அப்படின்னா அது பேலோட இல்லைங்களாமா, பேலோட வச்சு கைனெட்டிக் எனர்ஜியில வந்து விழுந்திருக்கு. இல்ல ரஷ்ய அதிபர் வேற என்ன சொல்லிக்கிறாரு, திருப்பி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கிறாரு அவர் தரப்புல இருந்து. அதை வந்து பேலோட வச்சு போட்டு பார்க்கலாமா அப்படின்னு அவங்க ஏதாவது யோசிச்சாங்கன்னா, இது பேலோடு இல்லாம வெறும் மிசைல் வந்து விழுந்ததுக்கே இப்படி இருக்குது. இல்ல பேலோட வச்சு போட்டு பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா. எல்லாத்துக்கும் ஆர்வமா தான் இருக்கும் போல இருக்குது. அவங்களே வந்து இங்க போட்டா எப்படி இருக்கும், இங்க போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பேசுறாங்க. இப்போ பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ்கே வந்து ஒரு பார்ட் சைட்ல இருப்பாங்களே, அதாவது கிழக்கு பகுதி, உக்ரைனோட கிழக்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து மேப்ல பார்க்கும்போது சொல்றேன், மேற்குலக போலாண்டு பக்கத்துல இருக்கும்ல, சோ அந்த பார்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயம் வர ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா. ஏன்பா அது எங்கேயோ ஒரு வாரத்துல நடக்குது, அதெல்லாம் வந்து முதல்ல அது வந்து இப்போ நேத்திக்குன்னு இல்ல, பிரச்சனை இருக்கும் போதே தெரியும். அதிகமா ரஷ்யர்கள் வாழக்கூடிய பகுதி, அங்க எப்பவுமே ரஷ்யர்கள் கேண்டிடேட்ஸ் தான் ஜெயிப்பாங்க, அதுவும் கம்யூனிஸ்ட் கேண்டிடேட்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்ட்டு. ஸோ அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பெருமளவுல இந்த சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அங்க சண்டை நடக்கிறதுக்கு இங்க வந்து போட்டுற போறாங்கப்பா அப்படிங்கிற பயம், பீதி, இதைத்தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாரு. பீதி கலந்த செய்திகளை பரப்பாதீங்கன்னு. ஆனா இவங்க உட்காந்து இப்படி பேசினாங்கன்னா எப்படி இருக்கும் உள்ள இருக்கிறவங்களுக்குலாம், உக்ரைனியன் மக்களுக்குலாம். சும்மா இந்த மாதிரி எதுவுமே தெரியாதவங்க எல்லாம் உட்காந்து டிவி பார்க்கும்போது இப்படி பேசிட்டு இருந்தாங்கன்னா எப்படித்தான் இருக்கும். இப்போ வந்து மண்டை மேல வந்துன்னா ஒரு பில்டிங் இருக்காது அப்படின்னா எப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் இது போல சேனல்லாம் சர்வசாதாரணமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது, உக்ரைனுக்குள்ள ப்ரெஷர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது போல. அந்த ப்ரெஷர் உக்ரைன்ல மட்டும் கிடையாது, நேரா மேற்குலகத்துக்கும் அது இம்பாக்ட் ஆயிருக்கு. அதனால வின்டருக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனை ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது போல யூகேவோட பிரைம் மினிஸ்டரும்
நாட்டோவோட சீஃப் ரூத்தே அவர்கள் இருக்கா இல்லையா, ஸோ இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்களாமா. ஏங்க பிரெட் அறுக்குறாங்க, அறுக்க முடியலீங்க, என்ன இன்னும் வரலையா, அவங்க கண்ணுக்கு தெரியலையா வின்டரு, பாருங்க ஜாக்கெட் போட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ண போறீங்களா, என்ன மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ண போறாங்க அப்படிங்கிற இருக்கு. பேசாம பர்மிஷன் கொடுக்காம இருந்திருந்தாலே மானம் மரியாதையோட இருந்திருக்கலாம். ஸ்ட்ரைக் பண்ண கொடுத்து அட்டாக் பண்ணி இப்போ மேஜிக் காமிச்சதுக்கு அப்புறமா அது மேஜிக் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு மிஸ்டேக், அதாவது அந்த கசகஸ்தான்ல இருந்து வந்த வீடியோலாம் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா ஆச்சரியப்பட்டு போயிருவோம் இல்லையா. சாமானிய மனிதர்கள் நம்ம உட்காந்து பார்க்கும்போது வானத்துல ஏதோ ஒரு வேடிக்கை காட்டுறாங்கப்பா, ஒரு பட்டாசு வெடிச்சு காமிச்சிட்டு போயிட்டார் புட்டின் அவர்கள், எல்லாம் முடிஞ்சிச்சு சொல்லி அந்த பட்டாசு வெடிச்சு காமிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல என்னங்க ஸ்ட்ரென்தன் பண்ண போறீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. சோ பாப்பா அந்த பட்டாசு வெடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஒரு எஸ்கலேஷனும் பண்ணல அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா. சோ அதனால பொறுத்து வந்து பார்ப்போம். யூகே ஏதோ பண்றேன்னு இருக்காங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரென்தன் எங்க தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அம்போன்னு விட்டுருவீங்களா இல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுவீங்களா அப்படின்னு ஆவலோட நம்ம சேனல் சார்பா எதிர்பார்த்து காத்திருக்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன? மக்களே உக்ரைனுக்கு உதவணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அம்போன்னு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோச் 2 சேனலோட வீடியோவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பதிவுகள் போட எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை அடுத்த பதிவு உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.